வானிலையில் தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. இனி வரப்போகிற நாட்கள்ல நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? பனிப்பொழிவு தீவிரமடையுமா அல்லது குறையுமா? மழை பொழிவுகள் எப்படி இருக்கு? புயல் வாய்ப்புகள் எப்படி இருக்கும் என்பது குறித்து நிச்சயமாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஆகவே நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வருகிற நாட்கள்ல நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் என்பதை துல்லியமாக தெரிந்து கொள்ளுங்க. நம்ம சேனல்ல தினந்தோறும் அதிகாலை நேரங்கள்ல உங்களுக்கு வானிலை அறிவிப்புகள் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அதனால வானிலை அறிக்கை சொல்லும்போது நேரமும் தேதியும் குறிப்பிடுங்க ப்ரோ அப்படின்னு சில பேர் வந்து கமெண்ட்ல வந்து போட்டிருந்தீங்க. நம்ம வந்து தினந்தோறும் வானிலை அறிக்கையை வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆகவே நீங்க கிளிக் பண்ணும்போதே உங்களுக்கு தேதிகள்லாம் மேலேயே குறிப்பிட்டுருவோம். உங்களுக்கு அந்த படத்திலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தேதிகள் எல்லாமே நம்ம குறிப்பிட்டு இருக்கிறோம். அதனால வானிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் தினந்தோறும் அதிகாலை நேரங்களில் நம்ம சேனலில் வந்து கொடுக்கப்படுது. நீங்கள் எப்போல்லாம் நம்ம சேனல் வரீங்களோ நம்ம வீடியோ பாருங்கள். வீடியோவில் உங்களுக்கு தேதிகள் குறிப்பிடப்பட்டு இருக்கும். அந்த தேதிகளில் நீங்கள் வந்து பயன்பெற்று கொள்ளலாம். அதனால் வந்து நம்ம குறிப்பிடணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா தினந்தோறும் நம்ம வந்து வானிலை அறிக்கையை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கேட்டு பயன்பெறுங்க. அதனால தான் வானிலை அறிக்கை சொல்லும் போதே உங்களுக்கு நம்ம தேதி சொல்லாமல் கிடையாது. கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம். ஏன்னா எந்தெந்த தேதிகளில் எப்படி நமக்கு மழை பதிவாயிருக்கு, வரும் நாட்களில் மழை எப்படி இருக்கும். அதனால தான் முழுமையான வானிலை அறிக்கை நீங்கள் கேட்டு பயன்பெறுங்க. அதனால் கொஞ்ச நேரம் மட்டும் கேட்டு போனீங்க அப்படின்னா நம்ம எந்த தேதிக்கான வானிலை அறிக்கை சொல்கிறோன்னே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் கடைசி வரைக்கும் நீங்கள் வானிலை அறிக்கை கேட்கணும். மறக்காமல் லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள். தமிழகத்தை விட்டு வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரை அடுத்த ஓரிரு தினங்களில் விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. வடகிழக்கு பருவமழை கிட்டத்தட்ட 90% முடிவு பெற்றது. இருந்தாலும் அடுத்த ஓரிரு தினங்களில் முழுமையாக தமிழகத்தை விட்டு இன்னும் முழுமையாக போகிறதுக்கு இன்னும் ஒரு 4 முதல் 5 நாட்கள் கூட எடுத்துக்கொள்ளலாம். எது எப்படி இருந்தாலும் இதுக்கு அடுத்த மழை கிடையாது, அவ்வளோதாங்க. வடகிழக்கு பருவமழை கடைசி மழையாக தான் கடந்த நாட்களில் பெய்த மழையை நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். 10, 11, 12, 13 இந்த 4 நாள் மழை வந்தால் மட்டும்தான் உண்டு. இந்த 4 நாட்கள் பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தான் கடைசி மழை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். அதே போல தான் இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக 13ஆம் தேதியோடு நமக்கு எல்லா மழையும் தமிழகத்தில் முடிவடைஞ்சிருக்கு. அடுத்த சுற்று மழை பொழிவு, அடுத்த கனமழை எப்போ, அது போன்ற தேதிகள் நீங்கள் தெரிஞ்சிக்க ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்க. தமிழகத்தை விட்டு இந்த வடகிழக்கு பருவமழையானது இன்னும் மேலும் ஓரிரு தினங்களில் நிச்சயமாக விடை கொடுத்து விடும். கனமழை தீவிரமாகுமா அப்படின்னு சில பேர் வந்து கேள்வி கேட்டிருந்தீங்க. அப்புறம் அப்படியே பருவமழை முடிஞ்சாலும் அதுக்காக நமக்கு என்ன மழை வராமலையா போயிடும்? ஒரு நாளாவது மழை வரும்ல, அது அந்த மழை எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. தமிழகத்தில் இனி வரும் நாட்களில் கனமழையினுடைய தீவிரம் வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா அடுத்த பிப்ரவரி 15 அல்லது 2வது 3வது வாரம் வரைக்கும் பெரிதளவில் மழை எதுவும் இல்லை. ஆனால் கோடை காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மழை நிச்சயமாக வருங்க. மார்ச், அதாவது பிப்ரவரி இறுதியில் ஒரு தீவிரமான மழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கிறோம். ஒரு கோடை காலம் தொடங்குறதுக்கு முன்பதாக இந்த பனிப்பொழிவெல்லாம் முடிவடையும் போது ஒரு ஒரு மழையினுடைய தீவிரமானது நிச்சயமாக வரும் என்ற எதிர்பார்ப்புகள் இருக்கு. கனமழை தீவிரமாகுமான்னு பலரும் கேட்டிருந்தீங்க. தமிழகத்தில் இனி வரும் நாட்களில் கனமழை தீவிரமாக வாய்ப்பில்லை. ஆனால் பிப்ரவரி மாதத்துல தான் இனிமேல் நமக்கு மழை வாய்ப்பு இருக்க போது. அது எந்த தேதியில இருக்கும் அப்படிங்கிறத இனி வரும் நாட்கள்ல உங்களுக்கு நம்ம சொல்றோம். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து மழையில தான் ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. அதனால அடுத்த மழை தேதி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கை கேளுங்க. எல்லா நாளுமே ஒரே மாதிரி வானிலை இருந்துடாது. கண்டிப்பாக நமக்கு மழை கிடைக்கும். அது எப்போ அப்படிங்கிறத நீங்க மறக்காம தெரிந்து கொள்ளுங்க. கடுமையான எச்சரிக்கை தமிழகத்திற்கு மிக கடுமையான எச்சரிக்கை பொறுத்த வரைக்கும் அதிகாலை நேரங்களில் வருகிற ஜனவரி 18ஆம் தேதி முதல் இதுவரை இல்லாத பனிப்பொழிவு தீவிரமடையும். இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு உங்ககிட்ட நம்ம சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, மழை பொழிவு எல்லாம் ஒரு பக்கம் குறைஞ்சி போனாலும் இந்த பனிப்பொழிவுங்கிறது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி எப்பொழுது போல எல்லா வருஷமும் இருக்கிற மாதிரி இருக்க போறது கிடையாது. ஏன்னா உள் மாவட்டங்களில் குளிருடைய தாக்கம் ரொம்ப மோசமா இருக்க போகுது. 14 டிகிரி செல்சியஸ், 15 டிகிரி செல்சியஸ், இந்த மாதிரி நமக்கு குளிருடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் மிக மோசமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால உள் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள்ல அதிக பனிப்பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும். ஏன்னா இதுவரைக்கும் கடலோர டெல்டாவில் பெரிதளவில் பனிப்பொழிவு கிடையாது. ஓரளவு சீரான பனிப்பொழிவு இருந்தது. ஆனால் இப்போ நமக்கு மிக மோசமாக நமக்கு வந்து மாறப்போகுது. ஏன்னா 18 டிகிரி செல்சியஸ்க்கும் கீழாக நமக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் வட தமிழக கடலோரங்களிலும் டெல்டாவிலும் நமக்கு வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் அதிக அளவு நமக்கு வந்து மழை வாய்ப்புகள் இல்லாமல் பனிப்பொழிவு தீவிரமாக வருகிற ஜனவரி 18ஆம் தேதி முதல்
நமக்கு வந்து தொடங்க இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் குறைந்தபட்ச வெப்பநிலை, அதாவது நீலகிரி மாவட்டம் ஊட்டிக்கு நீங்க போகாமலேயே உங்க பகுதியிலிருந்தே நீங்க நீலகிரி மாவட்டத்த பார்க்க முடியும். அந்த அளவுக்கு கடும் பனிப்பொழிவு இயல்பிலிருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைந்து காணப்பட வாய்ப்பு இருக்கு. கடந்த ஆண்டு அறிவித்தபடி இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகை முடிந்தவுடன் வடகிழக்கு விடைபெறும். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரைக்கும் விடைபெறும் என்று சொல்லியிருந்தோம். அதே போலவே ஏன்னா போன அக்டோபர் மாதத்திலே நம்ம மிக தெளிவாக வடகிழக்கு பருவமழை குறித்து விளக்கமாக ஒரு நம்ம வீடியோ போட்டிருந்தோம். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அதிலே நம்ம தெளிவா சொல்லியிருந்தோம். இந்த மாரி ஜனவரி முடிஞ்ச உடனேயே பருவமழை எல்லாம் முடிஞ்சிரும். பெரும்பாலும் இந்த பொங்கல் நாட்கள் வரைக்கும் தான் மழை இருக்கும். அதுக்கு பிறகு மழை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அதே போலவே நமக்கு பொங்கல் நாட்கள், பண்டிகை நாட்கள் தொடங்குறதுக்கு முன்பதாக நல்ல ஒரு மழை தீவிரம் அடைந்து நிறைய மாவட்டங்கள்ல இப்போ பருவமழை விடை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. தொடர்ந்து கடந்த ஆண்டு அறிவித்தபடி இந்த ஆண்டு பொங்கலுக்குள்ளாக நமக்கு எல்லாமே பருவமழையினுடைய தீவிரம் முடிவடைஞ்சிருக்கு. அடுத்தடுத்த தேதிகளில் ஏதேனும் மழை தீவிரமாகுமா அல்லது பிப்ரவரியில் தாழ்வு பகுதி அல்லது தாழ்வு மண்டலம் தமிழகத்தை நோக்கி நகருமா, அதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குமானா பெரும்பாலும் நமக்கு வந்து அடுத்து வரக்கூடிய நாட்கள் பனிப்பொழிவாகவே இருக்க போது. ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது மழை தீவிரங்கள் வாய்ப்புகள் இருந்தா நிச்சயமா நம்ம அறிவிக்கிறோம். தற்போது வரைக்கும் அதற்கான வாய்ப்புகள் இல்லை. வங்கக்கடலில் உருவாகக்கூடிய தாழ்வு பகுதி அல்லது தாழ்வு மண்டலம் இனி வரும் நாட்களில் நம்ம தமிழகத்தில் நேரடியாக கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. நேரடியாக எந்த ஒரு தாழ்வு பகுதியோ அல்லது தாழ்வு மண்டலமோ தமிழகத்தில் கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நமக்கு வங்கக்கடல் பகுதிகளில் தொடர்ந்து இனிமேல் நமக்கு தாழ்வு பகுதியே உருவாகிறதுக்கான சாதகமான சூழ்நிலையே ரொம்ப குறைவாக இருக்கு. அதுக்கப்புறம் மார்ச் ஏப்ரல் இந்த மாதங்கள் மார்ச் 15 20 வரைக்கும் பெரிதளவில் தாழ்வு பகுதி எதிர்பார்க்க முடியாது. ஏப்ரல் மே மாதங்கள்ல வேணா நமக்கு நிகழ்வுகள் உருவாகலாம். ஏன்னா நிகழ்வுகள் உருவாகி வடக்கு ஆந்திரா ஒரிசா பகுதிகளை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் எதிர்பார்க்கலாம். ஆனால் தற்போதைக்கு பிப்ரவரி வரைக்கும் பெரிதளவு மழை வாய்ப்புங்கிறது கேள்விக்குறியாக இருக்கிறது. அடுத்த சுற்று மழை பொறுத்த வரைக்கும் அந்த பிப்ரவரி இறுதியில அல்லது மார்ச் முதல் வாரத்துல வேணா எதிர்பார்க்கலாம். ஆகவே நண்பர்களே, நம்ம சேனல்ல ஸ்டோர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். தனியாவே நம்ம கொடுத்துருக்கோம். அந்த ஸ்டோர் ஆப்ஷன்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்கும். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல கீழே நீங்க ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்க எந்த பொருள் வேணாலும் நீங்க கிளிக் பண்ணுங்க. பொருள் நீங்க கிளிக் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா நம்ம நீங்க உங்களுடைய பொருட்களை நீங்க சர்ச் பண்ணி வாங்கிக் கொள்ளுங்க. பெஸ்ட் ஆஃபர்ல, அதாவது 70%லேருந்து 90% வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறோம். எல்லா பொருட்களுடைய விற்பனையும் மிக சிறந்த தள்ளுபடியில் போயிட்டு இருக்கு. அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சேனல் மூலியமா வாங்குறவங்களுக்கு சிறந்த தள்ளுபடி நம்ம அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் வாங்கி பயன்பெற்று இருக்கிறீங்க. சில ப்ராடக்ட்ஸில் வந்து 40% 50% டிஸ்கவுண்ட்டில், சில ப்ராடக்ட்டில் 70%லேருந்து 90% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே கொடுத்து உங்களுக்காகவே நம்ம சிறந்த முறையில் நம்ம செய்து வருகிறோம். அதனால மறக்காம வாங்கி நீங்க பயன்பெறுங்க. ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையும் கேட்டு நீங்க பயன்பெறுங்க. உங்களுக்காகவே தினந்தோறும் வானிலை அறிக்கை கணிக்கப்பட்டு உங்களுக்கு அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டு வருது. அதிகாலை நேரங்களில் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வானிலை அறிவிப்புகள் வெளியாகி கொண்டே தான் இருக்க போகுது. லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.